ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த விடிஏ ஃபங்க்ஷன், அதாவது விஜய் ஸ்பெஷல் அவார்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து க்யூட் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய விஜயோட கையிலையும் வந்து நம்ம அந்த இதெல்லாம் பார்த்தோம், மெஹந்திலாம் போட்ட ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதோடைய சின்ன வீடியோ கிளிப்ஸ் ஒன்று கிடச்சது. நம்மளுடைய விஜய் அவர் வந்து ஆக்சுவலாக சிட்டிங் பொசிஷன் தான் வீடியோ எடுக்கும்போது ஆக்சுவலாக சூப்பராக வந்து கையெல்லாம் வந்து ஷேக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ விஜய் காவேரி மேம் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே மேலே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க. பிகாஸ் அது மிட் நைட் ஷோங்க. ஷூட்லாம் முடிச்சுட்டு அந்த டயர்டோட அங்கேயும் வந்து பயங்கர வைப்பாக பண்ணணும். பட் கேமரா ஆனில் இருந்ததுன்னா அவங்களுடைய வைப்பே வேறு மாதிரி இருக்கும். பட் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும்போது கொஞ்சம் கேமரா இல்லாதனால அவங்க கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ இவங்க இப்போ விஜய் வந்து ஆக்சுவலாக இந்த கேமரா ஒரு ஃபேன்ஸ் வந்து கேமரா எடுக்கும்போது அவர் பார்த்துட்டாரு. அவர் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து க்யூட்டாக வந்து ஒரு வெற்றி சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்கும் வந்து கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஆக்சுவலாக லக்ஷ்மி பிரியாவை கவர் பண்ணும்போது அவங்க ஆக்சுவலாக மேலே பார்த்துட்டு இருந்தனால அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. விஜய் அண்ட் காவேரி போத் ஆர் வைப், பாசிட்டிவ் வைப் வந்து வேறு லெவல் தான். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது என்னடா இவர் தனியாக உட்காந்துருக்கா, அவங்க தனியாக உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அப்படி இல்லைங்க. ஸோ அந்த டயர்டு தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது அவங்க ரெஸ்ட் மோடுக்கு தான் கண்டிப்பாக போய் ஆகணும். அடுத்து கேமரா வந்து லைட் கேமரா ஆனுன்னும் போது அவங்களுடைய அந்த டயர்டு எதுவுமே வந்து தெரியாது. அகெயின் நம்மள வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருப்பாங்க. பின்னாடி வந்து குமரன் கங்கா, அந்த நிவின் யமுனா, ஸோ அவங்களுமே வந்து கான்வர்சேஷன்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வைப் மோடில் வந்து அந்த ஹோல் பார்ட்டியுமே அந்த செம்மையாக வந்து வைப்பாக முடிச்சிருக்கு. கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெஸ்ட் மோடு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட் ரெஸ்ட் மோடில் தான் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா மேம் வந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆக்சுவலாக இந்த ஃபேன் எடுக்கக்கூடிய அந்த செக்ஷன் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு மூமெண்ட் எதனா வந்து நம்ம விஜய் அந்த மாதிரி அவங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வரும் அப்கமிங்கில் நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.